நம்ம இப்போ பார்க்க போகிற குரூப் நம்பர் 13 வந்து ஒரு யூனிக்கான குரூப்புங்க. நீங்கள் என்னென்னு பார்ப்பீங்க. ஏன்னா அந்த வேர்ட்ஸ் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். ஒரு 4 வேர்ட்ஸ் இதில் பார்க்க போகிறோம். ஆனால் 4மே முக்கியமான வேர்ட்ஸ் தான். நம்ம அடிக்கடி பயன்படுத்த போகிற வேர்ட்ஸ் தான். முதல் வேர்டு என்ன அப்படின்னாக்கா, அந்த முதல் வேர்டு வந்து ஃபைண்ட். FIND ஃபைண்ட். ஃபைண்டுனா கண்டுபிடிக்கிறது. ஃபைண்டுனா நான் கண்டுபிடிக்கிறேன். இப்போ ஃபைண்ட், ஃபவுண்ட், ஃபவுண்ட், ஃபைண்டிங், ஃபைண்ட்ஸ் இப்படி தான் வரப்போகுது. ஃபைண்ட், ஃபவுண்ட், ஃபவுண்ட், ஃபைண்டிங், ஃபைண்ட்ஸ். நான் கண்டுபிடிக்கிறேன், நான் கண்டுபிடித்தேன், நான் கண்டுபிடித்து கொண்டு, அப்புறம் கண்டுபிடிக்கிறான் இல்லை கண்டுபிடிக்கிறது. திருப்பி சொல்லலாமா? ஃபைண்ட் கண்டுபிடிக்கிறேன், ஃபவுண்ட் கண்டுபிடித்தேன், ஃபவுண்ட் கண்டுபிடித்து, ஃபைண்டிங் கண்டுபிடித்து கொண்டு, ஃபைண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ எகெயின் இதோட முக்கியத்துவத்தை நம்ம சொல்லி மாறாது. ஏன்னாக்கா இந்த 5 வார்த்தைகளும் நீங்கள் வந்து 20 வாக்கியங்களில் ஏதோ ஒரு வாக்கியத்தில் ஏதோ ஒரு வார்த்தை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது மாறிக்கிட்டேவும் இருக்கும். இந்த மாற்றத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எகெயின் இது ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் இந்த வார்த்தையை முதல் வார்த்தை ஃபைண்ட், ஃபவுண்ட், ஃபவுண்ட், ஃபைண்டிங், ஃபைண்ட்ஸை எங்கே வேணாலும் நீங்கள் ஃபைண்ட் பண்ணலாம். அப்படி எங்கே பார்த்தாலும் தெரிகிற ஒரு வார்த்தை தான் ஃபைண்ட். இது முதல் வார்த்தை. ரெண்டாவது வார்த்தை நம்ம குரூப் நம்பர் 13 போகலாம். ரெண்டாவது வார்த்தை வந்து என்ன வார்த்தைன்னா, இந்த ரெண்டாவது வார்த்தை என்னன்னாக்கா, முதல் வார்த்தை நம்ம ஃபைண்டு பார்த்தோம் இல்லைங்களா, FIND. அதில் முதல் எழுத்து மட்டும் பார்த்திங்க பைண்டு, BIND. இப்போ BINDன்னு பார்த்தீங்கன்னா கட்டுறதுங்க. பைண்ட்னா கட்டுறது. நான் கட்டினேன். இப்போ ஃபைண்டு பாருங்கள், ஃபைண்ட், ஃபவுண்ட், ஃபவுண்ட், ஃபைண்டிங், ஃபைண்ட்ஸ்னு வந்தால் மாதிரி பைண்ட், பவுண்ட், பவுண்ட், பைண்டிங், பைண்ட்ஸ் அப்படியே தான் வரும். ரொம்ப சிமிலராக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஐ பைண்ட் நான் கட்டுகிறேன். இது அப்புறம் வந்து கட்டினேன், கட்டி, கட்டி கொண்டு, கட்டுகிறான். அப்போ பைண்ட், பவுண்ட், பவுண்ட், பைண்டிங், பைண்ட்ஸ், கட்டுகிறேன், கட்டினேன், கட்டி, கட்டிக்கொண்டு, கட்டுகிறான். ஏதோ ஒன்று பிடிச்சி கட்டுறோம்னு வச்சுக்கோங்க, சாக்கு மூட்டையை கட்டுறோம், சணலில் வச்சு கட்டுறோன்னா தி பைண்ட் இட், அந்த பைண்டு தான் இது. ஸோ அருமையான ஒரு வார்த்தை பிரயோகம் இது. அடிக்கடி நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. கட்டாயமாக இந்த 5 வார்த்தையை மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த 5 வார்த்தையில் ஒரு வார்த்தை மினிமம் ஒரு வார்த்தைனாவது உங்களுடைய வாக்கியங்களில் நீங்கள் அமைக்கிறப்ப, பேசுகிறப்ப, கேட்குறப்ப, எழுதுகிறப்ப இருக்கும். கட்டாயமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த வார்த்தையை முழுமையடையும், பூர்த்தி அடையும். ஸோ கட்டாயமாக இதை வந்து மறந்துடாதீங்க. V1, V2, V3, V4, V5 இது கட்டாயமாக ஞாபகப்படுத்தி வச்சுக்க வேண்டிய வார்த்தை. 2 வார்த்தைகள் பார்த்துட்டோம் குரூப் 13. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்டு பார்த்தோம், அப்புறம் பைண்ட் பார்த்தோம். இப்போ 3வது வார்த்தை பார்க்க போகிறோம். அந்த 3வது வார்த்தை வந்து கிரைண்ட், GRIND. கோயம்புத்தூர் கிரைண்டருக்கு ரொம்ப பாப்புலர் இல்லைங்களா, தமிழ்நாட்டில் உள்ள கோயம்புத்தூர், அங்கேருந்து தான் நான் வர்றேன். கிரைண்டுனா அரைக்கிறது, கிரைண்டுனா அரை. இப்போ பாருங்கள், ஃபைண்டு பார்த்தீங்க, பைண்டு பார்த்தீங்க, அதே மாதிரி தான் கிரைண்டு. கிரைண்ட், கிரவுண்டு, கிரவுண்டு அந்த ப்ளே கிரவுண்டு இல்லைங்க, இது அரைக்கிற கிரவுண்டு, அரைச்சது. கிரைண்ட், கிரவுண்ட், கிரவுண்ட், கிரைண்டிங், கிரைண்ட்ஸ். அகெயின் கிரைண்ட், கிரவுண்ட், கிரவுண்ட், கிரைண்டிங், கிரைண்ட்ஸ். ஐ கிரைண்ட் நான் அரைக்கிறேன், நான் அரைத்தேன், அப்புறம் அரைத்து கொண்டு, அரைக்கிறது. இப்போ பாருங்கள், இப்போ வந்து கிரைண்ட் அரைக்கிறேன், கிரவுண்ட் அரைத்தேன், கிரவுண்ட் அரைத்து, கிரைண்டிங் அரைத்து கொண்டு, கிரைண்ட்ஸ் அரைக்கிறான் இல்லை அரைக்கிறது. அகெயின் இதோட முக்கியத்துவம் அவ்வளோ பெரிய விஷயம். இது வந்து ஒவ்வொரு வார்த்தையும் நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கவனமாக கேட்டு நோட் பண்ணிக்கிங்க. அப்புறம் சரியாக புரியல, நான் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் பேக்கில் போய் திருப்பி ரிவைஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்பீடு உங்களுக்கு ஒத்து வந்துடும். எகெயின் இது 3வது வார்த்தை. ஃபைண்ட், பைண்டுக்கு அப்புறம் கிரைண்டு பார்த்தோம். அடுத்த வார்த்தை நம்ம பார்க்க போகிற வார்த்தை 4வது வார்த்தை. அந்த 4வது வார்த்தை என்னென்னா வைண்ட், WIND, வைண்ட். இதை வந்து நீங்கள் பார்ப்பீங்க, என்ன வைண்டுங்கிறாரு, நமக்கு தெரியுமா காற்று, இது விண்டாச்சே, WIND. எதுக்கு வைண்டுங்கிறாருன்னா இதை விண்டுன்னும் படிக்கலாம், வைண்டுன்னும் படிக்கலாம். இதுக்கு தான் ஹோமோகிராஃப்னு பேர். ஒரே வார்த்தை 2 ஒலி கொடுக்கும், 2 உச்சரிப்பு, 2 அர்த்தம். இதுக்கு பேர் ஹோமோகிராஃபி. இதுக்காக ஒரு வீடியோவே இந்த வைண்டு விண்டை வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹோமோகிராஃப் செக்ஷனில் கட்டாயமாக இதை பார்க்கலாம், அந்த பிளேலிஸ்ட்டில்.
இங்கே நம்ம பார்க்க போகிற 4வது கடைசி வார்த்தை இந்த குரூப் 13க்கு வைண்ட். இது விண்டு இல்லை, வைண்டு. வைண்டுனா சுற்றுறது. ஏதாவது ஒரு சக்கரத்தில் சுற்றுறது தான் சுற்றுறது. துணியை சுற்றுறது, கயிறை சுற்றுறது, அந்த சுற்றுறது தான் வைண்டு. வைண்ட், வவுண்ட், வவுண்ட், வைண்டிங், வைன்ஸ். பாருங்கள், வைண்ட், வவுண்ட், வவுண்ட், வைண்டிங், வைன்ஸ். வைண்டுனா சுற்றுறது. சுற்றுகிறேன், சுற்றினேன், சுற்றி, சுற்றிக்கொண்டு, சுற்றுகிறது இல்லைன்னா சுற்றுகிறான். எகேன் பாருங்க, வைண்ட் சுற்றுகிறேன், வவுண்ட் சுற்றினேன், வவுண்ட் சுற்றி, வைண்டிங் சுற்றிக்கொண்டு, வைன்ஸ் சுற்றுகிறது இல்லைன்னா சுற்றுகிறான். எகெயின் இப்போ நீங்கள் இந்த பேட்டர்ன் நல்லா ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. குரூப் 13 வரையிலுமே பார்க்குறீங்க. V1, V2, V3, V4, V5 பல மடங்கு உங்கள் வொக்காபுலரி மேம்படும். உங்களுடைய வார்த்தைகள் வார்த்தை பெட்டகம், உங்களுடைய வார்த்தை பெட்டகம் வந்து பல மடங்கு உயரும். கட்டாயமாக நீங்கள் எந்த விதத்துலேயும் இதை காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. 13 குரூப் முடிச்சிருக்கேன். ஒவ்வொரு குரூப்பாக போய் ரீவிசிட் பண்ணுங்கள். கட்டாயமாக இது தர உங்கள் ஆள் மனதுக்குள்ளே கொண்டு போங்க. இது எப்பயுமே உங்களுக்கு மறக்காது. எகெயின் இந்த V1, V2, V3, V4, V5 இது அடிநாதம். எதுக்கு அடிநாதம்? 20 வாக்கிய அமைப்புகளுக்கு, ஆங்கிலத்தில் உள்ள 20 வாக்கிய அமைப்புகளுக்கு அடிப்படையே இந்த 5 ஃபார்ம் தான். ஏன் இந்த 5 ஃபார்ம் அடிப்படை? இந்த 5 ஃபார்மில் ஒரு ஃபார்மு, மினிமம் ஒரு ஃபார்ம்னாவது ஒவ்வொரு வாக்கியத்துலேயும் ஒரு வாட்டினாவது இருக்கும். ஸோ இதுதான் முக்கியமானது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் குரூப் 13 வரலும் இன்னும் சரியாக தரவு இல்லைனாக்கா போய் எது தரவு ஆகாத குரூப்போ அந்த குரூப்பில் போய் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ரிவைஸ் பண்ணி தரவாகிட்டு வாங்க குரூப் 14க்கு போகலாம், வகை 14க்கு போகலாம்.